வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஆரி குக் சேனல். இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃப்ரை பண்ண சாப்பிட்டது போக மீதி நம்ம தூக்கி போடாமல் நம்ம ஃபிஷ் பொடி மாஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் பொடி மாஸ்க்கு ஒன்றும் தேவையில்லை, வெங்காயம் தக்காளி இருந்தாலே நம்ம ஃபிஷ் பொடி மாஸ் செஞ்சிடலாம். வறுத்த மீன் வச்சு ஃபிஷ் பொடி மாஸ் பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெங்காயம் அதே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆனதும் அடுத்து ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை தீ போட்டுடணும். கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தக்காளியை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதுவும் போட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா வதக்கிக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மிங்கிள் ஆகி நல்லா சுண்டி வந்துடும். அது சுண்டி வர வரைக்கும் என்ன பண்ணணும், வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் அதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கரம் மசாலா போட்டுட்டு அதையும் நல்லா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு நல்லா வதக்கிக்கணும். அதை வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பச்சை பொழுக்கு வதக்கினதுக்கப்புறம் முள் இல்லாத மீன், அதாவது வறுத்த மீனில் அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த உதிரியாக இருக்கும் மீன், அந்த மீனை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் போட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வதக்கணும். அந்த மஞ்சள் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, ஸோ அது எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா அந்த வறுத்த மீனில் அந்த கோட்டிங் ஆகணும். கோட்டிங் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு அதையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா நல்லா வதக்கிக்கணும். வறுத்த மீன்லேயும் போட்டிருப்போம், ஸோ பார்த்து அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் பெப்பர், நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், ஸோ அதையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பெப்பரையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும். இவ்வளோதான், இதுதான் நம்மளோட பொடி மாஸ். நம்ம இவ்வளோ தான் ஆட் பண்ணால் போதும். இப்போ சூப்பராக பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. டட்டா, பொடி மாஸ் நம்ம சர்வ் பண்ணதுக்கு ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ்.